வேண்டியதான். இப்போ இது அடாப்டர் சார்ஜரு. சார்ஜரில் வந்து இந்த இருக்குன்னா இப்படி தவிர்த்தா இந்த கேப் மேலே வர இதில் வந்து ஆணுக்கு வந்து எதில் கொடுக்கணும்னா என்சி வந்து நார்மல் க்ளோஸ், இது நார்மல் ஓப்பன். சரிங்களா? இப்போ நம்ம கொடுக்குறது வந்து காமனுக்கு ஆஃப் பட்டனுக்கு வந்து நார்மல் க்ளோஸும் காமன் இருக்கணும். இப்போ என்ன செய்வீங்கன்னா காமனும் என்னவோ கொடுக்குறோம்ல, இதில் வந்து இருக்கணும் ஆன் பட்டனில் ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும். இதில் வந்து எப்படி மாட்டணும்னு சொன்னீங்கன்னா பார்த்துக்கிட்டே தெரியும் உங்களுக்கு. என்சிலையும் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு, இது செகண்ட் அது ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு, இது செகண்டு லாஸ்ட்டு. சிம்பிளை வந்து இந்த கிராஸ் இருக்குவாங்க, இது அப்படி பரட்டி வைக்கக்கூடாது. இப்படியே வச்சு இந்த கிராஸ் இருக்குல்ல, இந்த கிராஸு அப்படியே இந்த கிராஸ்லேயே தள்ளுற மாதிரி. இதில் அந்த கோடு சிம்பிள் இருக்குல்ல, உள்ள பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் இந்த கோடு இருக்குல்ல, அந்த கோடு இருக்கு நேரம் இந்த கோடு கிராஸ். சரி சரி. அப்படியே டெஸ்ட்டை வச்சு தெரியும். அவ்வளோதான். அந்த லாக் போய் மட்டம் பண்ணிக்கிறோம். ஓகே. வேறு என்ன மாட்டிக்கிறோம்? முதல்ல இந்த மாட்டுக்கு அதை தூக்கி மாட்டிக்கிறோம். ஆணி மாற்றிடுவோம்ண்ணே? இல்லை இல்லை வேணாம், தேவையில்லை. அது ஒன்று பிடிச்சிருக்குல்ல, அவ்வளோதான். இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஆஃபுக்கு எடுக்கு, அவ்வளோதான். ஆஃபோட பின்ன மாட்டேன் இந்த இருக்கு ஆஃபோட அவ்வளோதான். அடுத்து ஆன் பட்டன். அடுத்து டிசி லைன் மாட்டிருக்கு. சப்போஸ் ஒரு சில இடத்துல வந்து ப்ளக் பாயிண்ட் இருக்காதுல்ல, ஆமாம், அதுக்கு என்ன பண்ணணும், மேலே ரொம்ப இழுத்து அடி உள்ள அந்த கேப்பில் அது போனடி. அவ்வளோதான். இப்போ நம்ம இல்லாததுக்கு என்ன செய்யணும், ஒரு பிட்டு வேறு போட்டு இதில் டேப் அடித்து அப்படி அதில் தொங்க விட்டு அதுலேருந்து ஒரு பேஸ் வீட்டில் எடுத்துக்கணும். இப்படியே வச்சா தெரியும். அப்படியே அதில் ஏழை பொருள் இப்படி அமைக்கிட்டு அதை முடிச்சு. அடுத்து வந்து எப்பயுமே எல்லா ஸ்டார்டர்லேயுமே பொதுவாக வந்து நம்ம ஆன் பண்ணுவோம்ல, ஆன் பண்ணுற பட்டன் இருக்குது, ஆஃப் பண்ணுற பட்டன் இருக்குது. ஆன் பண்ணுற பட்டன் இதானே, இது ஆனு, இது ஆஃபு. இப்போ இது ஆஃபு, இது ஆனா. இந்த ஆனில் என்ன செய்யணும்னா இந்த ஆன் பட்டன் இருக்கு வருவோம், இந்த வயரை அப்படி மேலேயும் கீழே அப்படியே மாட்டிடுவோம். ஆன் பட்டன் மேலேயும் கீழே மாட்டிடுவோம். அடுத்து ஆஃப் பண்ணுற பட்டனுக்கு ஆஃப் பண்ண பட்டன் 2 வயர் இருக்குது. அது 2 வயரில் ஒரு வயரை எடுத்துகிட்டு இதில் வந்து சீரியஸ் பண்ணிடுறேன். ஒரு வயர் இப்படி போயிட்டு இந்த ஒரு வயர் சும்மா இருக்கும் தனியாக, அதை இதில் முறுக்கி விட்டுருவோம். எதை வேணால் இது ரெண்டில் எதை வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அது ரெடி பண்ணுவோம். இல்லை போதும், அப்படியே இருக்கட்டும். அந்த வயரை அப்படியே முறுக்கிடுவோம். அவ்வளோதான் போதும். போதும் போதும். சும்மா சிக்னல் போகிறத நான் இது என்ன உள்ள ஓடி எடுத்துக்கோங்க. அதாவது இது வந்து சீரியஸ் கனெக்ஷனு, இதில் வந்து நம்ம பேரல் கனெக்ஷன். ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து எப்பவுமே சீரியஸ் கனெக்ஷன். இதில் இன்னும் போய் அவுட் போகிற மாதிரி. இப்போ அந்த கால்ட்ன வயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே மாட்டி டைட் பண்ணுவோம். இந்த ஆஃப் பண்ணுற லைன் வந்து ஆஃப் பண்ணுற சுவிட்சு, ஆன் பண்ணுற லைன் வந்து ஆன் பண்ணுற சுவிட்சு. அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணுற செக்ஷன் முடிஞ்சிச்சு. ஓகே முடிஞ்சுக்கலாம். இப்போ இதை போதும். ஆன் பண்ணுறது அப்படியே ஆன் பண்ணுறது வந்து அப்படியே பேரல் கனெக்ஷன். ஆனில் மேலே வயரு, கீழே 2 வயரு.
சொல்லு நம்ம மாட்டிட்டு டிவைஸ் ஆனால் மெனுவில் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணாலும் ஓடும், ஆஃப் பண்ணாலும் ஆஃப் ஆகிடும். இது இந்த செக்ஷன் இது எப்பயும் போல் அது நடக்கும். இது ஃபால்ட்டே ஆனாலும் இது அது வேலையும் நடக்கும். இப்போ நம்ம ஃபோன்லேயே நம்ம ஆன் ஆஃப் பண்ணுறோம்.